எவ்ரிவன், நான் ரிச்சர்ட். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பீயிங் ரிச் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், அதாவது மே 22. ஸோ அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த மே 22ன்றத வீடியோக்குள்ள போய் நம்ம டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மே 22 அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரியில? ஸோ கிரிப்டோ கரன்சினாலே உங்களுக்கு மைண்ட்ல வரக்கூடிய கிரிப்டோ காயின்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஈஸியா லிஸ்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய காயின் பிட்காயின். ஏன்னா அதுதான் நம்பர் 1 கிரிப்டோ காயின் அண்ட் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் மேட் கிரிப்டோ காயின். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எவர் மேட் கிரிப்டோ காயினுக்கு நீங்க ஒரு வேல்யூ வந்து என்னைக்கு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த மே 22 தான். அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த மே 22 கேட்டீங்கன்னா, எஸ், பிட்காயினோட ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆன நாள். அதாவது பிட்காயினோட ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆன நாள்னா இந்த பிட்காயினை பேஸ் பண்ணி கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் நடந்த நாள். அது என்ன கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்? ஸோ லாஸ்லோ ஆனியஸ் அப்படின்ற ஒருத்தர் கிட்டத்தட்ட 10,000 பிட்காயின் 10,000 பிட்காயினை யூஸ் பண்ணி 2 பீஸாவை வாங்கினார். ஸோ இந்த 2 பீஸாவை வந்து அன்னைக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $41. இவர் வந்து மே 18, 2010 அப்போ bitcoinfork.org அப்படின்ற ஒரு வெப்சைட்ல இவர் வந்து நான் வந்து பிட்காயினை யூஸ் பண்ணி பீஸா வாங்குறதுக்கு ட்ரை பண்ண போறேன். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு கிவ் யூ லைக் 10,000 பிட்காயின்ஸ் அப்படின்றத அவர் போட்டிருந்தாரு. ஸோ அந்த டிரான்சாக்ஷனை வந்து மே 22 ஒருத்தர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ 10,000 பிட்காயின்ஸுக்கு 2 பீஸா. இன்னைக்கு அந்த 10,000 பிட்காயின்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,900 crores. ஸோ ஒரு பீஸா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2,900 crores சம்திங். ஒரு பீஸாவோட விலை இன்னைக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2,900 crores. அதாவது அந்த பிட்காயினோட ரேட். இது எந்த ஒரு இதுலயும் வந்து இந்த அளவுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கிரிப்டோ கரன்சி இல்ல, பிட்காயின் ஹஸ் சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இன்னைக்கு பிட்காயின் பீஸா டே மே 22 வந்து இதை மார்க் பண்ற மாதிரி, இந்த ஒகேஷனை மார்க் பண்ற மாதிரி பிட்காயின் பீஸா டேன்னு உலகம் ஃபுல்லா செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா இதுதான் பிட்காயினோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன். ஸோ இது வந்து ஒரு 5,000 கோடி 6,000 கோடி அப்படின்னு நம்ம வந்து எவாலுவேட் பண்றதை விட, ஸோ அந்த லாஸ்லோவோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன், அதாவது கமர்ஷியல் டிரான்சாக்ஷனை தான் நம்ம பாராட்டணும். அவர் மட்டும் இந்த பிட்காயினோட கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் அன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணாம இருந்திருந்தாருன்னா பிட்காயின் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய எவல்யூஷன் வந்து கிரியேட் ஆயிருக்காது. ஸோ பிட்காயின் கண்டிப்பா நம்ம எல்லாரையுமே வந்து மில்லியனர் பில்லியனர் ஆக்க போகுது. ஸோ பிட்காயினோட இடிஎஃப்பும் வந்து லிஸ்டிங் ஆயிடுச்சு அண்ட் இப்போ ஆர்மிங்கும் நடந்திருக்கு. ஸோ இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து பிட்காயினை ட்ராக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிட்காயின் வந்து ஒரு டிப்ல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு $60,000 அந்த ரேஞ்சில் இருந்து இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $69,000. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடிலாம் $71,000 வரைக்கும் திரும்பி டச் பண்ணுச்சு. திரும்பி அதோட ஆல் டைம் ஹையை சீக்கிரமா பிரேக் பண்ணோம். பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கண்ணு மூடிட்டு பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து என்னோட ரிசர்ச் பண்ணது மூலயமா பிட்காயின் ஒரு பொட்டன்ஷியலான ஒரு கரன்சி, என்னைக்குமே அது அழிவில்லாத ஒரு கரன்சி, அதாவது எட்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பிட்காயின். பிட்காயினை பேஸ் பண்ணி தான் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ், நிறைய டிப்ளாய்மெண்ட், டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ், நிறைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜி இன்னோவேஷன் வர்றதுக்கு மெயின் காரணமே இந்த பிட்காயின் தான். ஸோ இன்னைக்கு பிட்காயின் பீஸா டேவை நீங்களும் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye.